சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான சித்திரை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான மே மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் நம்மளோட இந்த பதிவுல மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மே மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி ரொம்ப சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மிதுன ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்தோட கிரக அமைப்புகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு முழுக்க யோகங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு சூப்பரான மாதமா இந்த மே மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதுலயும் முக்கியமா இந்த மே மாதத்துல குரு பயிற்சி நடக்க போகுது. குரு பகவான் உங்களோட ஜென்ம ராசியான மிதுன ராசியில வந்து உட்கார போறார். குரு பகவானோட இந்த பயிற்சி நீங்க இது நாள் வரைக்கும் சந்திச்சு வரக்கூடிய தடைகளை முழுமையா உடைக்கும், உங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கையை கொடுக்கும். குரு அருளால திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும், குடும்ப வாழ்க்கையில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும், பணம் சம்பந்தமான நெருக்கடிகள்ல இருந்து நீங்க வெளியே வருவீங்க, லாபங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும், உங்க கைகள்ல பணப்புழக்கம் சிறப்பா இருக்க ஆரம்பிக்கும். போதா குறைக்கு உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் குரு பகவானோட இந்த பயிற்சிக்கு அப்புறமா நல்ல விதத்துல முன்னேற்றங்கள் ஏற்படும். ரொம்ப பெரிய அளவிலான வியாதிகளால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிதுனராசிக்காரங்களுக்கு கூட இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா அந்த வியாதிகள்ல இருந்து முழுமையா நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது, குரு பகவான் உங்களோட ஜென்ம ராசியில வந்து உட்கார்ந்துட்டாரு அப்படின்னாலே உங்களுக்குள்ள இருக்கிற மனக்குழப்பம் முழுமையா விலக ஆரம்பிக்கும், மனசுக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு உற்சாகம் பிறக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கான தீர்வை ரொம்ப சுலபமா கண்டுபிடிப்பீங்க. பிரச்சனைகளை பார்த்து பின்வாங்கி வர மாட்டீங்க, பயப்படவே மாட்டீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி எதிர்த்து நின்று சந்திச்சு நேர்மையா ஜெயிச்சு வெளியே வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா 2 மடங்கா அதிகரிக்கிறத நீங்களே கண்கூடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். இதனால மிதுன ராசி அன்பர்கள் இந்த மே மாசத்துல எந்த ஒரு விஷயத்துல முடிவுகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, துணிச்சலா முடிவுகளை எடுங்க, நேர்மையான முடிவுகளை எடுங்க. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிச்சு முடிவுகளை எடுக்கிறத தள்ளி போடாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்க மேல நீங்க நம்பிக்கையை வச்சு துணிச்சலா முடிவுகளை எடுக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு லாபங்கள் மட்டும்தான் கிடைக்கும், பெரிய அளவுல தோல்விகள் எதுவும் உங்களை வந்து சேராது அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, தன்னம்பிக்கையோட இருக்கிற எல்லா மிதுனராசி அன்பர்களுக்கும் இந்த மே மாதம் ரொம்ப சூப்பரான மாதமா இருக்க போகுது. நிறைய லாபங்களை கொடுக்கக்கூடிய மாதமா இருக்க போகுது. தன்னம்பிக்கையை தொலைச்சிட்டு அவநம்பிக்கையோட வாழ்ந்துட்டு வரக்கூடிய மிதுன ராசிக்காரங்க மேலும் கஷ்டப்படக்கூடிய ஒரு மாதமாவே இந்த மே மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்ததா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த மே மாதம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குரு பகவான் உங்களோட ஜென்ம ராசிக்கு வந்துருவார் அப்படிங்கறதால கண்டிப்பா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல நல்ல விதமான முன்னேற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். மருத்துவ செலவுகள் பாதியா குறைய ஆரம்பிக்கும். பெரிய அளவிலான வியாதிகள் கூட பனி மாதிரி விலகி போறதை நீங்களே கண்கூடா பார்க்க முடியும். உங்களோட உடல் ஆரோக்கியத்துல மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல விதமான முன்னேற்றத்தை இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க கண்கூடா பார்க்கலாம். ஒரு சில மிதுனராசி அன்பர்களுக்கு பருவகால நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காய்ச்சல், தலைவலி அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஒழிய பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு இந்த மே மாசத்துல வாய்ப்புகளே இல்ல அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்ததா உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிற குரு பகவானோட பார்வை உங்களோட களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7வது வீட்டுல நேரடியா பதியும் அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையிலையும் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொண்டு வரக்கூடிய ஒரு சூப்பரான மாதமாவே இந்த மே மாதம் இருக்க போகுது. பெரிய அளவுல சண்டை சச்சரவுகளோ அல்லது குடும்ப வாழ்க்கையில பிரிவுகளோ இந்த மே மாசத்துல கண்டிப்பா ஏற்படாது. நீங்க ஏற்கனவே சண்டை சச்சரவுகளை சந்திச்சு உங்க வாழ்க்கை துணையை பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் இந்த மே மாசத்துல கண்டிப்பா கைகூடி வரும். உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க மறுபடியும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நீங்க எந்த ஒரு முயற்சியில இறங்கினாலும் சரி குரு அருள் உங்களுக்கு முழுமையா இருக்குது அப்படிங்கறதால நீங்க இறங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலயுமே ஜெயம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல குரு பார்வை 7வது வீட்டுல பதியும் அப்படிங்கறதால இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல திருமண தடைகளும் முழுமையா விலகும். திருமணமாகாம இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். அதுலயும் முக்கியமா இந்த மே மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு வரன்கள் உங்க வீட்டு வாசலை தேடி வர ஆரம்பிக்கும். ஒரு சில மிதுனராசி அன்பர்களுக்கு திருமண தேதியை முடிவு பண்றதுக்கு கூட இந்த மே மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு சில மிதுனராசி அன்பர்களோட குடும்பத்துல கெட்டி மேல சத்தம் கேட்கறதுக்கு கூட இந்த மே மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் சொந்த பந்தங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல மிதுனராசி அன்பர்கள் இந்த மே மாசத்துல ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருக்கணும். முக்கியமா உங்க கூட பிறந்தவங்க மூலமாவோ அல்லது தாய்வழி சொந்தங்கள் மூலமாவோ தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறதுக்கு இந்த மே மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில மிதுனராசிக்காரங்களோட குடும்பத்துல பங்காளி சண்டை ஏற்பட்டு
அது மூலமா நீதிமன்ற வழக்குகளையோ அல்லது வம்பு வழக்குகளையோ சந்திக்கிறதுக்கு கூட இந்த மே மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால மிதுன ராசி அன்பர்கள் சொந்த பந்தங்கள் கிட்ட பழகிறதா இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்கள் கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி, இந்த மாசத்துல ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருந்துக்கோங்க. உங்களோட வளர்ச்சி உங்க சொந்த பந்தங்களுக்கு பொறாமையை ஏற்படுத்தலாம். சப்போஸ் உங்க சொந்த பந்தங்கள் உங்ககிட்ட உதவிகளை கேட்டு வந்து நிக்கலாம். முக்கியமா பாக பிரிவினை அல்லது சொத்து சம்பந்தமான தகராறுகளை இந்த மே மாசத்துல நீங்க சந்திக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாசத்துல சொந்த பந்தங்கள் மட்டும்தான் இடைஞ்சலாவும் பிரச்சனையாவும் இருக்க போறாங்க. மத்தபடி எல்லா கிரக அமைப்புகளுமே உங்களுக்கு லாபங்களையும் யோகங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். நன்றி, வணக்கம்.